அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டினும் கொஞ்சம் அதே மாதிரி தான், கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஏ ஈக்குவல்ட்டு அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ எழுதிக்கங்க. 1 2 3 அவ்வளோதான். பி ஈக்குவல்ட்டு 2 3 5. சி ஈக்குவல்ட்டு 3, 4. இதில் என்னென்னா எக்ஸ்ட்ரா டியும் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம்ம எப்போவும் பண்ணுற மாதிரி தான். டி ஈக்குவல்ட்டு 1 3 5. கீழே ஒரு கொடுத்து அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன அதை அப்படியே நம்ம எழுதிடுவோம். ஒன்றும் இல்லை, அதில் இருக்க ஏபிசிடி அதை எடுத்து எழுதியிருக்கேன். ப்ராக்கெட்டில் ஏ இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல்ட்டு ப்ராக்கெட்டில் ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு டி கொடுத்துருக்காங்க. இப்போது இது எல்லாமே ப்ராக்கெட்டில் இருக்குது. டக்கு 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 டக்குன்னு கண்டுபிடிச்சிருவோமா? நீங்களும் நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களும் கூடவே கையோடையே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஏ இன்டர்செக்ஷன் சி ப்ராக்கெட் உள்ளது தானே ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அப்படி தான், ஏ இன்ட்டு சி. நீங்கள் அதை எடுத்து எழுதிருங்க. 1, 2, 3 இன்டர்செக்ஷன் சி 3, 4. ஓகேவா? ஏ இன்டர்செக்ஷன்னா நம்ம என்ன எழுதுவோம் சொல்லுங்கள்? ரொம்ப ஈஸி. ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறத எழுதுவோம். ரெண்டுக்கும் பொதுவாக என்ன நம்பர் இருக்குது? 3 மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல்ட்டு பி இன்டர்செக்ஷன் டி. பியும் டியும் இன்டர்செக்ஷனாக என்ன இருக்குது அதை நீங்கள் திரும்ப எழுதிடணும், இல்லைனா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். 2 3 5 இன்டர்செக்ஷன் டி என்ன? 1 3 5. ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறது என்ன? 3 5. 3, 5. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது செஞ்சிடலாமா? ஏ இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல்ட்டு நம்ம அதில் வந்து ஆன்சரை எழுதிடணும். ஏ இன்டர்செக்ஷன் சி எழுதிட்டு இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் டி அதையும் எழுதிடணும். 3 5. ஓகேவா? இதை நீங்கள் இப்போ கண்டுபிடிங்க பார்ப்போம். ஈக்குவல்ட்டு 3 3, 3 3, 5. ஓகேவா? இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். 2 தான். இதிலேருந்து இது, இதிலேருந்து இது, அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில்? ஏ இன்ட்டு பி அப்புறம் சி இன்ட்டு டி கண்டுபிடிச்சி 2 இன்டர்செக்ஷனாக வர ஆன்சர் இதுக்கு ஈக்குவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ இன்ட்டு பியை கண்டுபிடிச்சிருவோமா? ஃபஸ்ட்டு அதை எடுத்து எழுதிடணும். 1, 2, 3 இன்ட்டு பி என்ன? 2 3 5. 2 3 5. ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்கலாமா? ரொம்ப சிம்பிள். 1, 2 1, 3 1, 5 1 3 5. அடுத்து 2 2 2 3 2 5. அடுத்து 3 2 3 3 3 5. ஓகேவா? ஏ இன்ட்டு பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க?
C into D. C into D equal to C into D எடுத்து எழுதிருங்க. C என்ன 3, 4 into D என்ன 1, 3, 5 1, 3, 5 அவ்வளோதான். C into D equal to 3, 1 3, 3 3, 5 3, 5 அடுத்து 4, 1 4, 3 4, 5 அவ்வளோதான். இப்போது இந்த ஆன்சருக்கும் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இன்டர்செக்ஷன். ரெண்டுக்கும் பொதுவானது என்ன சொல்லுங்கள். என்னென்ன கண்டுபிடிச்சோம்? A into B bracket intersection C into D. ரெண்டுக்கு பொதுவானது எழுதலாமா? இப்போ என்ன இருக்குது? A into B 1, 2 இருக்கா? இதில் 1, 2 கிடையாது. 1, 3 இருக்கா? 1, 3 இல்லை. 1, 5 இருக்கா? 1, 5 இல்லை. 2, 2 இல்லை. 2, 3 இருக்கா? 2, 3 இல்லை. 2, 5 இருக்கா? 2, 5 இல்லை. 3, 2 இருக்கா? 3, 2 இல்லை. 3, 3 இருக்கா? 3, 3 இருக்கு. 3, 5 இருக்கா? 3, 5 இருக்கு. ஓகேவா? இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா? நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? A intersection C into B intersection D equal to A into B intersection C into D கேட்டிருக்காங்களா? நம்ம A into C intersection into B intersection D கண்டுபிடிச்சோமா? இங்கே இந்த கண்டுபிடிச்சிருக்கோமா ஆன்சரு? ஒன்றா? இப்போ அதே ஆன்சர் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்க வந்திருக்கா? 3, 3, 3, 5 இருக்கா? 3, 3, 3, 5 ஓகேவா? அப்போது இந்த கொஸ்டினை திரும்ப அப்படியே எழுதிருங்க. கடைசியில் எழுதிருங்க. A into C intersection into B intersection D equal to A into B intersection C into D. இதை மாற்றிடக்கூடாது. இது வெளியில் இன்ட்டு இது உள்ள இன்டர்செக்ஷன், இதில் உள்ள இன்ட்டு இது வெளியில் இன்டர்செக்ஷன். ஓகேவா? இதை குழப்பிடக்கூடாது. ஓகே, ஈக்குவல் ஆயிடுச்சு. LHS ஈக்குவல் டு RHS. ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான், முடிஞ்சு. இது சும்மா அவ்வளோதான். இது முடிஞ்சுனாலே டிக் போட்டுருவாங்க. ப்ரூவ் பண்ணியாச்சு, ப்ரூவ்டு. அவ்வளோதான். ஓகேவா? நம்ம அடுத்த கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.